மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் பெர்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராம பகுதி. இது 450 கிலோமீட்டர் பாரிஸ்லேருந்து தொலைவில் இருக்குது. நாங்கள் பாரிஸில் காலையில் ஒரு 7:15க்கு கிளம்பினோம். இப்போ 12:30 ஆயிடுச்சு. இதுக்கிடையில் ஒரு லே ஓவர், ஒரு ஸ்டாப் ஓவர் எடுத்திருந்தோம். அது எங்கேனாக்கா ஆன் த வே டுவர்ட்ஸ் பெர்ன். அந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப்பில், அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் ரூம் அங்கெல்லாம் போய்கிட்டு அதோடைய ஸ்ட்ரைட் ட்ராவலாக கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் பஸ் ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். அழகான நகரம். பாரிஸ்லேருந்து முற்றிலுமாக மாறுபட்டுருக்கிற அந்த நகரத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, பாரிஸ் போன்ற நகரங்கள்லாம் இன்டர் கல்ச்சுரலாக இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு மக்களுடைய கலாச்சாரமும் மிக்ஸாக இருக்கக்கூடிய இடமா இருக்கும். பட் இந்த பெர்ன் போன்ற பகுதிகள்லாம் எப்படிப்பட்ட பகுதிகள்னால், நீங்கள் ஃப்ரான்ஸோடைய ஒரு கோர் ஆர் ரா கல்ச்சரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான சிட்டிஸ்க்கு நீங்கள் வரலாம். இந்த சிட்டிஸில் இவங்களோட பேக் போன், இந்த எக்கனாமி பேக் போன் என்னன்னாக்கா ஒயின் உற்பத்தி மூலயமா வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் இந்த சிட்டியை சுற்றியே நிறைய ஒயின் ஷாப்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். அவங்க பே பேஸ்டு டெமான்ஸ்ட்ரேஷன், ஃப்ரீ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் ஒயின் எல்லாம் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஹலால் விலாக் அண்ட் ஐ எம் எ முஸ்லீம். அதனால் நான் எந்த ஒயினை எடுத்துக்க போகிறதில்ல. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹலால் நீங்கள் பார்த்து சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த யூரோப் ட்ரிப்போட ஆரம்பத்தில் உங்களுக்கு வற்புறுத்தி இருக்கேன். அதனால் நீங்கள் கேட்கவும் தயங்காதீங்க. அப்படி அந்த ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் வெஜிடேரியன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் போகலாம். வெஜிடேரியன்ஸ் உங்களுக்கு இந்த மஷ்ரூம்ஸ், அந்த சாஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். பட் நீங்கள் அது ரொம்ப குறைவாக இருக்குது. ப்ளீஸ் ப்ரொசீட். நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறதுலாம் ஒன் அமாங் த ஒயின் ஷாப். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயின்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்ருக்கு, பார்த்துட்ருக்கீங்க. டூரிசம் வரவங்களுக்கு இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன்ஸும் பண்ணி காமிக்கிறாங்க. வித் பே பேசிஸில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹலால் விலாக் அப்படிங்கிறதுனால, நாம் முஸ்லீம்ங்கிறதுனாலையும் இதை நம்ம தொட போகிறது இல்லை. இதை தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த பெர்ன் நகரத்தில் இருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு நாம் இங்கே காத்துட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வின்டர் க்ளோதிங் ஷாப்ஸ் இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு சாக்லேட் ஷாப்ஸ் இருக்குது. அப்படி வந்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய இருக்குது, சோவினியர்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதிகமாக நீங்கள் பார்க்குறது நிறையவே ஒயின்ஸ் அதோடைய ஷாப்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பொறுமையாக இருக்குது, சில்ட் அவுட்டாக நிதானமாக இருந்துகிட்ருக்கு. ஓடைகள் நிறையா இருக்குது. வரும்போது பார்த்தோம், அந்த காலத்தில் ஓடைகளில் தான் மக்கள் பெண்கள் குறிப்பாக துணி துவைப்பாங்க. வாட்ஸ்அப் இல்லாத காலத்தில் காசிப்ஸ்க்கு அந்த ஓடையை தான் பயன்படுத்துவதா ஒரு 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 ஜோக். இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த இன்டர்செக்ஷனை சுற்றி எத்தனை தேவாலயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு தேவாலயம், அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தேவாலயம் பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு தேவாலயம், அப்புறம் ஆப்போசிட்டில் நம்ம வந்த வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தேவாலயம். ஆக நம்மளை சுற்றி ஒரு 4 தேவாலயங்கள் இருந்துகிட்ருக்கு. பாரிஸை காட்டிலையும் அதிகமான தேவாலயங்கள் நிறையவே இருக்குது. இங்கே கிறிஸ்டியானிட்டி பிலீஃப் ரொம்ப தலை தோங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வரலாற்று உண்மைகள் என்னன்னாக்கா, 1000 சென்ச்சுரிஸில் இங்கே கேத்தலிக்ஸ் மற்றும் புரோட்டஸ்டுக்கு இடையே உள்ள சிவில் வார் அதிகமாக இருந்த காலம் 1000 சென்ச்சுரி. இந்த பாரிஸ், அதாவது ஃப்ரான்ஸ் நகரத்துலேயும், ஃப்ரான்ஸு கண்ட்ரி வைட், அதுக்கப்புறம் பாரிஸ் சிட்டிலையும் இது வரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு சிவில் வார் அப்படி நடந்துச்சுனாக்கா அது கேத்தலிக்குக்கும் ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கும் நடந்த ஒரு வார் தான். இதுதான் யூரோப்பியர்களுடைய ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக இந்த ஒரு வீக்னஸில் அவங்க அதிகமான போர்களில் வெல்றதுக்கான வாய்ப்புகளை இழந்தாங்க. அந்த டைமில் தான் பைசாண்டின் எம்பையர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒரு பொற்காலம் அது.
அந்த டைமில் வந்து அதிகமாக அவங்க ஸ்பெயின் மூலயமா அவங்க ஸ்பெயின் மொராக்கோ போன்ற இடங்களில் வந்து அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. போர்களும் தொடர்ச்சியாக அந்த பைசாண்டியன் எம்பையர்ஸ் வந்து வென்றெடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய இந்த சிவில் வார் காரணமாகவும் மற்ற இந்த ஆர்மி வீக்னஸ்னாலையும் வந்துட்டு தொடர்ந்த ஃப்ரெஞ்சும் சரி இங்கிலாண்டும் சரி தோல்வியை தழுவிக்கொண்டே இருந்துச்சு. அந்த காரணத்தில் அவங்க வந்து முடிவெடுத்த ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த சிவில் வாரை கைவிடணும், இந்த டிஸ்கிரிபன்சிஸை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேத்தலிக்ஸ் அந்த காலத்தில் நினச்சாங்க, நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்டன்ஸ் எங்களுத்துலேருந்து பிரிஞ்சிட்டீங்க, அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்வர்ஷன் ஆகணும், அப்படி இல்லைன்னா பிளட்டுக்கும் ஃபயருக்கும் நீங்கள் இரையாவீங்க அப்படின்னு அந்த தரப்பினரும். ப்ரொட்டஸ்டன்ஸ் நாங்கள் வந்து இதுதான் கரெக்ட் ரிலிஜன், நீங்கள் கேத்தலிக்லேருந்து மாறி வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கன்வர்ஷன் ப்ராசஸை பிளட்டுனாலேயும் ஃபயர்னாலேயும் ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் குறிப்பாக ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருந்ததை காணும். அந்த காலகட்டத்தில் தான் பைசாண்டியன்களுடைய ஆதிக்கம் யூரோப்பில் வந்து அதிகமாக வந்துச்சு. அதனால தான் நீங்கள் பாரிஸில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ரஷ்யன் சர்ச்சஸும் மற்ற சில மானுமெண்ட் ஒர்க்ஸும் பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பைசாண்டியன்ஸ் டைப்பில் அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸில் இருந்ததை உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஒவ்வொரு வீடுகளுமே வந்து அதுக்கான ஒரு ஐடியல் அழகு அப்படின்னு சொல்கிறத விட எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் அது ஒட்டுமொத்தமாக ஒரு தெருவோட அழகை வந்து சேர்க்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த மாதிரியான கிளீனஸ்ட்டு சிட்டிஸ் தெருக்கள்லாம் வந்துட்டு இந்தியாவில் எப்போ வருமோ எல்லாரிடமே பிரார்த்திப்போம். அதாவது செல்ஃப் டைடினஸ், சுய ஒழுக்கங்கிறது வந்து ஈமானில் ஒரு பங்கு, தூய்மை ஈமானில் ஒரு பங்கு. இஸ்லாத்தை பின்பற்றாதவங்க கூட அதை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணும்போது இஸ்லாமியர்கள் வந்து அந்த தூய்மை என்ற விஷயத்தை எந்த அளவுக்கு வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து யூரோப் போன்ற சிட்டிகள்ஸில் வந்தாக்கா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தூய்மையை பற்றி சொல்லும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லணும். தேவாலயத்தில் மணி அடிக்கிறது கேட்குதா? எவ்ரி 1 hour ஒன்ஸ் இந்த மாதிரி அடிக்குது. தூய்மையை பற்றி சொல்லும் போது பாரிஸோட தெருக்களில், அதாவது நெப்போலியன் 4 வரத்துக்கு முன்னாடி பாவர்ட்டி அதிகமாக இருந்துச்சு. அந்த பாரிஸோட நகரங்களில் வந்து தெருக்கள் எல்லாம் சாக்கடையாக தான் ஓடிட்டுருக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டாக்கா, தான் வீட்டில் உள்ளவங்க ஒரு பக்கெட் வச்சுப்பாங்க, அந்த பக்கெட்டில் அவங்களுடைய மழை ஜலங்களை வந்து அவர்கள் இந்த பக்கெட்லேயே வச்சு மறுநாள் வரைக்கும் விடிய விடிய அந்த பக்கெட்லேயே வைத்து மறுநாள் அவங்க வந்து ஜன்னல் வழியாக தெருக்களில் வீசுவாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தெருக்களில் எந்த அளவுக்கு பாக்டீரியாஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இதை இப்போ இங்கே சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க கூடாது. யூரோப்பியர்கள் வந்து தூய்மைக்கு தான் பேர் பண்ணுவாங்க, அவங்களுடைய மார்க்கமும் அவங்க இருக்கக்கூடிய கொள்கையும் தூய்மையை போதிக்குன்னு. இது நாளடைவில் இந்த தூய்மை நாகரிகமானது தான் வந்து நிதர்சனமான உண்மையை தவிர அவங்களுடைய மிடிவல் பீரியடில் அவங்களுடைய கலாச்சாரங்கள்லேருந்து கோர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அது அப்படி எதுவும் அந்த மாதிரி வரலாற்று படிப்பனையில் நம்ம பார்க்க முடியல. மாறாக அதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நேர் மாறாக தான் அவங்க வந்து தூய்மையோட விஷயத்தில் இருந்தாங்க. ரொம்ப டர்ட்டியாகவும் அழுக்காகவும் இருந்துகிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு தும்மல் அவங்கள்ட்ட ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த நகரமும் இறக்கும்.